Hello guys, welcome back to Tech with Jana. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா டெலிகிராமை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிசியில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட்டாக வந்து பிசியிலே வந்து டெலிகிராம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம சப்போஸ் ஒரு சில நேரத்தில் வந்து தேவைப்படும். ஸோ தேவைப்படுதோ இல்லையோ ஒரு 6 மாசமா இருக்கட்டும் இல்லை 1 வருஷமா இருக்கட்டும். ஸோ 1 வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசியில் டெலிகிராம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க முடியலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரொஃபைல்லாம் வந்து வருவோம்ல. ஸோ அந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து கிளிக் பண்ணாலே ஸோ ஜஸ்ட் நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிவைசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது லாங்குவேஜுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் டிவைசஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லிங்க் டெஸ்க்டாப் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணி QR கோட் நம்ம வாட்ஸ்அப் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் இதே மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணாலே போதும். நம்மளோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து QR கோட் வரும். நம்ம இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நான் அதில் லிங்க் டெஸ்க்டாப் டிவைஸ்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸோ கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிசியில் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதே ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அதே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்கேனுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசியில் ஜஸ்ட் இந்த மாதிரி டெலிகிராம் வெப் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபோனில் தெரியாதான் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு QR கோடு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த QR கோடு தான் நம்ம வந்து இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ வந்துருச்சா? ஸோ இந்த QR கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கேனர் வந்து ஓப்பன் பண்ணுவோம் நம்ம பிசியில். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி நம்மளோட கோடை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம இது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நம்ம வந்து பிசியில் இப்போ வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து சப்போஸ் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஜஸ்ட் நம்ம க்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எப்போ எத்தனை மணிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த IP அட்ரஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கோம். ஸோ லொக்கேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம டெர்மினேட் சீசன் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி நீங்கள் வந்து அதில் போய் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் நீங்கள் டெர்மினேட் சீசன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலே. இப்போ வாங்க பிசியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஸோ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டெலிகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே ஆக்சுவல் சேம் வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமை வந்து பிசியில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நான் ஒருத்தனே எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஸோ அதனால் அதே ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே அதே ஃபோன்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அந்த ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஓகே ஸோ வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து எப்படி வந்து டெலிகிராமை வந்து பிசியில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.